பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிரேட் இஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். என் தேவன் உண்மையில் சிறந்தவர், அவரை போல ஒரு தேவன் இல்லை. எவ்வளவு நிறைவாக எத்தனையோ பெரியவர்கள் மகத்தானவர்களெல்லாம் மறைந்தும் மாய்ந்தும் கண்களுக்கு முன்பே போய்கொண்டிருக்கும் பொழுது சாதாரண நம்மை இந்த தூரம் வரைக்கும் ஜீவன் சுகம் பலன் தந்து மகத்துவத்தில் நிற்க செய்த அவருடைய அன்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். God has been good to us. சங்கீதக்காரன் சொன்னது போல, ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் அவருடைய நன்மையை காணாமல் போயிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். தேவ நிறைவுகள் நம்மோடு இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நிறைவாய் வெற்றியாய் மகத்துவமாய் நடத்தி இந்த தூரம் வரைக்கும் நடத்தியவர் தொடர்ந்து நடத்துவார். I believe the next season is coming very soon. அங்கே நம்ம பிரகாசித்து பூத்து குலுங்கி நிறைவுகளில் நிற்போம் என்ற எதிர்பார்ப்பும் விசுவாச கண்களோடு தான் நாம் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை காத்துக்கொள்வார். கடந்த வாரம் நம்ம யோசித்தது போல பாரங்கள் நம்மை தேவனண்டை தான் நடத்தியதே தவிர தூரமாக போகவில்லை. The burden was designed to make me communicate with God and to pray unto Him. And prayer changes everything. இந்த ப்ரேயர் சீசனில் ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆனால் அதை விட ஜெபம் என்னையே மாற்றி விடுகிறது என்பதை நம்ம புரிந்து அறிந்து வளர்ந்து வருகிறோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்தி செல்வதற்காய் நன்றி சொல்வோம். Let us give thanks to the Lord even on this day. ஜெபத்தோடு கூட இந்த நாள் ஆராதனை துவங்குவோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவாராக. பாண்டியன் சார் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாளிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது கர்த்தருடைய திருமுகத்தை பார்த்து விண்ணப்பம் பண்ணும்போது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தது போல நாமளும் தகப்பனுடைய திருமுகத்தை பார்த்து, அப்பா எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும் என்று சொல்லி வேண்டி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தகப்பனை நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரின் என் சத்துருக்களும் எங்கள் பையன்மாரும் பொல்லாதவர்களும் என் மாம்சத்தை பச்சைக்கு நெருங்கியில் அவர்களை இடறி விழுந்தார்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னானே. அவருடைய சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்கள் சமூகத்தில் எங்கள் ஒப்புவிடுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சுற்றி வாதைகள் இருந்தாலும் அந்த வாதைகள் நிமித்தம் எங்களை தப்பி வைத்து எங்களை ஜெயமாய் காத்து எங்களை வழிநடத்துகிறே. அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழித்து லிபனோரை கேதரை போல் வளருவான் என்று சொன்னவரே, உங்கள் கிருபையினாலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு நாளும் லிபனோரை கேதரை போல் எங்களை வளைய செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். உங்கள் தயவு, உங்கள் காருண்யம், உங்கள் இரக்கம் எப்போதும் எங்களை சூழ்ந்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு காண்டாமரத்துக்கு ஒத்த புது பலனை தந்து எங்கள் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் சத்துருவுக்கு முன்பாக பந்தையை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை நீர் எங்கள் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி. உங்களுடைய நன்மையும் கிருபையும் எங்கள் ஆயுஷ்நாளெல்லாம் பின்தொடரத்தக்கதாய் நீர் எங்கள் தயவு பாராட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர், நீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயவு பாராட்டும் காலமும் முன்குறித்த நேரமும் வந்தாயிற்று என்று சொன்னவரே, ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தயவு பாராட்டு கொண்டிருப்பாக நன்றி ராஜா. ஆண்டவரே, அந்த எருசலேமில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பெரும்பூச்சின் சத்தத்தை நீர் கேட்டு அவர்களுக்காக இறங்கி வந்து அவர்களை விடுவித்தது போல 430 வருடங்கள் ஆண்டவரை அந்த இருளான வாழ்க்கையில் அவர்களை விடுவித்தது போல ஆண்டவருடைய எங்களுடைய சூழ்நிலையும் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளின் நிமித்தம் உங்கள் சமூகத்தில் நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் அப்பா. எங்கள் ஆலயத்தின் வாசல்கள் திறக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமான ஜெபிக்கிறோம். எங்கள் பெருமூச்சின் சத்தம் உங்களுடைய சமூகத்திற்கு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இறங்கி வாரும். ஆண்டவரே, வாசல்களை திறக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் துதியோடும் எக்கால சத்தத்தோடும் சமூகத்தில் வர நீர் எங்கள் தயவு பாராட்ட வேண்டுமான ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்கள் உங்கள் சமூகத்தில் எங்கள் ஆவிக்குரிய தகப்பனையும் எங்கள் சபை மக்களையும் ஒரு விஷயம் நாங்கள் மறைக்கிறோம் ராஜா. நீர் ஒருவராய் நின்று அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் எங்கள் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. பேச போகிற தாசனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளோடு நீரோடு இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவர்கள் பலிபீடங்களில் இருந்து புறப்பட்டுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை ஜனங்களை தேட்டுகின்ற வார்த்தைகளை நீர் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் சந்ததியோட சந்ததிக்கும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புவிடுறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் நின்று பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் அவருக்கு செய்ய வேண்டுமா நாங்கள் சமூகத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்தில் வாழ்ந்த முற்பதாக்களுக்கு தந்த நல்ல ஜீவனை அவருக்கு நான் தர வேண்டுமா நாங்கள் சமூகத்தில் நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கிருபையோடும் தயவோடு நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெப வேலை ஒரு சமூகத்தில் ஒப்புடன் காத்து வழி நடத்துங்க. இயேசுநாத் ஜெபிக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 21 நாள் ஜெபத்திலே இன்றைக்கு 15வது நாள். நாமும் கூட ஒரு ஜெப பாடலோடு கூட இந்த நாளை தொடங்க போகிறோம். சோராமல் ஜெபித்திட
ஜெப ஆவி வரம் தாருமே. பாடுவோமா? சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கிறேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கிறேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். என் நேசர் அவரை குறித்து உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அழகானவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். மேன், உன்னத பாட்டு 7:11-12 இப்படி சொல்லியிருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளிகளில் தங்குவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கொடுப்பேன். ஆமேன். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போம். வாருங்கள் என் இயேசுவே, வயல்வெளிக்கு போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் இயேசுவே, வயல்வெளிக்கு போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து
நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். நீர் செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். நீர் செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் இயேசுவே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். உலகத்தில் நாம் சந்தோஷமாய் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் சந்தோஷமாய் இருக்கிறோம். இன்றைய நாளிலே 2015ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஈவினிங் சர்வீஸ் ஹெவன்லி டாடி சர்வீஸில் எனக்கு முதல் வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. அன்று பாடிய அதே பாடல் இந்த நாளில் நம்மளுக்கு இந்த கடந்த 5 மாதங்களை நான் கவனித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய ஆகாரத்தில் ஒரு குறையும் இல்லாமல், உலகத்தில் எவ்வளவோ குறைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் கூட இருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் ஆவிக்குரிய பிரகாரமான ஆகாரத்தில் ஒரு குறையும் இல்லாமல் நம் ஐயா மூலமாக தருகின்ற அந்த செய்திகளுக்காக நான் நன்றி சொல்லி, கேரி தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஆமேன். கேரி தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தன் இயேசு நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கேரி தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தன் இயேசு நமக்கு உண்டு. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. இல்லை என்ற நிலை வந்ததோ, இருப்பது போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பார்த்து கொள்வார், நீ கலங்காதே. பார்த்து கொள்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. அழைத்தவர் உனக்கு
உனக்குள்ளே இருக்கின்றார். பார்த்துக் கொள்வார், நீ கலங்காதே. பார்த்துக் கொள்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். இந்த கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உங்க கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. Amen. Shall we stand? நாம் எழுந்து நிற்போம். Just want to introduce pastor and அவருடைய பாடலை நான் அறிமுகப்படுத்தின பின்பு I'm going to worship and message. Pastor Louis Jacob என் பேருடையவர். லூயிஸ் அவர்கள் நல்ல ஒரு தேவ மனிதர். கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கின்ற விசேஷ கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வாங்க ஐயா வாங்க. பாடல் உலகத்திலும் ஊழியத்திலும் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்துகின்ற நல்ல விதங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஹம்பிள் அண்ட் அ வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற நல்ல நல்ல தாளந்துகள், கிருபைகள் தேவராஜ்யத்தின் மகத்துவங்களுக்காக பயன்படுத்தி வருவதை கண்டு சந்தோஷப்படுகிறோம். நான் ஜெபிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கர்த்தர் தேசத்தில் உயர்த்துவாராக. உங்கள் கரங்களை அவர் பக்கமாய் நீட்டும் போது, எல்லாரும் கையை நீட்டும் போது அவர் வெளியிட்டிருக்கின்ற ஒளித்தட்டு இயேசுவே உம் சாயல். அதிலிருந்து அவர் இன்று பாடுகிற பாடல் குயவன் கையிலை என்ற பாடல். இயேசுவே உங்க சாயல் என்ற இந்த ஒளித்தட்டு கர்த்தாவே, இதன் பாடல்கள் மிக நிறைவாக கர்த்தர் அதன் மேல கிருபையை வைத்து கேட்கும் உள்ளங்களை உங்க பக்கமாக திருப்பி மகத்தான மாற்றங்களை வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் சபையிலும் தேசத்திலும் கொண்டு வந்து குயவன் கையில் இருக்கின்ற எங்களை வணைந்து அழுத்தி நீங்க விரும்புகிற பாத்திரமாய் எங்களை மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம். உங்க மகன் உங்க தாசனுக்காய் நன்றி. அவர்களை வெற்றியோடு மகத்துவத்தோடு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குயவன் கையில என்ற பாடலை ஐயா அவர்கள் பாடுவார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் பாடலையும் பாட வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் என் அன்பு போதகர் ஐயாவுக்கும் நன்றி. என்னை அறிமுகம் செய்து வைத்த என் அன்பு ஐயா செபஸ்டியனுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக வாழ்த்ததிலையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். குயவனின் கையிலே களிமண்ணை போலவே இயேசுவே உங்க கையில் நானும் இருக்கின்றேன். தகப்பனை உம்மை போல் மாறிட வாஞ்சித்தேன். உங்களின் சாயலாக என்னை மாற்றுமே.
குயவனின் கையிலே களிமண்ணை போலவே இயேசுவே உங்க கையில் நானும் இருக்கின்றேன். தகப்பனை உம்மை போல் மாறிட வாஞ்சித்தேன். உங்களின் சாயலாக என்னை மாற்றுமே. விழி மூடாதவரே, என்னை காக்கும் உறவே, குறைவில்லா நிறைவே, கரையில்லாத கரமே. விழி மூடாதவரே, என்னை காக்கும் உறவே, குறைவில்லா நிறைவே, கரையில்லாத கரமே. வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தாயை போல தேற்றுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். தாய் போல அன்பு, தளராத அன்பு, உம்மை போல அன்பு செலுத்த ஒருவர் இல்லை. தூங்காமல் உறங்காமல் காக்கும் தேவ அன்பு, உம்மை போல அன்பு செலுத்த ஒருவர் இல்லை. என்னை மறக்காத தேவன், என்னை ஆளுகின்ற தேவன், என்னை வெறுக்காத தேவன், என்னை நேசிக்கின்ற தேவன், விழி மூடாத தேவன், நம் யெகோவா தேவன். என்னை தேடி வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரித்திடுவேன். என்னை வாழ வைத்தவரே, உம்மை ஆராதித்திடுவேன். என்னை தேடி வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரித்திடுவேன். என்னை வாழ வைத்தவரே, உம்மை ஆராதித்திடுவேன். குயவனின் கையிலே களிமண்ணை போலவே இயேசுவே உங்க கையில் நானும் இருக்கின்றேன். தகப்பனை உம்மை போல் மாறிட வாஞ்சித்தேன். உங்களின் சாயலாக என்னை மாற்றுமே. உறவுகள் நம்மை வெறுக்கலாம், சொந்தங்கள் நம்மை பகைக்கலாம். இயேசுவோ நம்மை நேசிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வெறுத்திட்ட போதும் ஊழியம் எனக்கு தந்து அழகு பார்த்தீரே. சொந்தங்கள் நம்மை பகைத்திட்ட போது ஊழியம் எனக்கு தந்து உயர்த்தி நீரையா. உறவுகள் என்னை பகைத்திட்ட போது ஊழியம் எனக்கு தந்து உயர்த்தி நீரையா. சொந்தங்கள் என்னை பகைத்திட்ட போது ஊழியம் எனக்கு தந்து உயர்த்தி நீரையா. என்னை மறக்காத தேவன், என்னை ஆளுகின்ற தேவன், என்னை வெறுக்காத தேவன், என்னை நேசிக்கின்ற தேவன், வீழாத தேவன், நம் யெகோவா தேவன். என்னை தேடி வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரித்திடுவேன். என்னை வாழ வைத்தவரே, உம்மை ஆராதித்திடுவேன். என்னை தேடி வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரித்திடுவேன். என்னை வாழ வைத்தவரே, உம்மை ஆராதித்திடுவேன். உயவனின் கையிலே களிமண்ணை போலவே இயேசுவே உங்க கையில் நானும் இருக்கின்றேன். தகப்பனை உம்மை போல் மாறிட வாஞ்சித்தேன்.
உங்களின் சாயலாக என்னை மாற்றுமே. இழி மூடாதவரே, என்னை காக்கும் உறவே, குறைவில்லா நிறைவே, கரையில்லாத கரமே. விழி மூடாதவரே, என்னை காக்கும் உறவே, குறைவில்லா நிறைவே, கரையில்லாத கரமே. நன்றி ஐயா. ஆமென், ஆமென். அழகு பாடல் எங்கள் மனதெல்லாம் குளிர செய்தது, கண்கள் நிறைய செய்தது. செபாஸ்டின், அழகு இசை, தேங்க்யூ, நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து பழைய பாடல் வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கியிரும் என்று சேர்ந்து பாடி. Just a few moments if you can stand, and then we go into the word and prayer and take off for this day. God is good. Hallelujah, Lord. வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். காவலனே கருணை செய்வாய், காவலனே கருணை செய்வாய். வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். இருப்பேன் நடுவில் என்றார், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமேன் தயை புரிய, தாமதமேன் தயை புரிய. தற்பரனே நலம் தருவார், தற்பரனே நலம் தருவார். வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில்.
சிறியவராம் எங்களிடம் சிறியவராம். 2 கரங்களை உயர்த்தி கேட்போமா? வாரும் ஐயா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்தீனில், சேரும் ஐயா பந்தீனில். சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். கரம் தட்டி நன்றி உள்ளத்தோடு சேர்ந்து அவரை பாடி கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா லார்ட். எல்லாரும் தலைக்கு மேல கரங்களை தட்டி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தட்டோமா கரங்களை. 1 ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. Hallelujah. Amen and amen. Thank you Lord. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். வெள்ளிக்கிழமை உங்க கூட பேசின எத்தனை காற்றுகளின் அழுத்தம் இருந்தாலும் சற்று வளைஞ்சாலும் நம்ம உடையவே கூடாது. ஏன்னா ஒரு பெரிய எதிர்காலம், ஒரு பெரிய ஊழியம், ஒரு பெரிய மகத்துவம் உங்களுக்காக காத்திருக்கின்றன. யூ கேன் பெண்ட் பட் யூ cannot break. நம்ம மனிதர்கள் தானே, சற்று சாய்வதும் அசைவதும் சகஜம். ஆனா அதனோடே தேவனோடு உறவாடுகின்ற ஜெபிக்கிற நம்ம அத்தனை இடர்களிலும் வேரூண்டி நிற்கக்கூடிய பாக்கியமான விசுவாச பங்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் தெரியும், வெளியிருக்கிற எல்லாமே அசையக்கூடியது. ஆனா நம்மை வெளியிருக்கிற காரியங்கள் அசைக்காம நம்முடைய உள்ள இருக்கின்ற நிறைவுகள் பலப்பட்டதாங்க கர்த்தருக்குள் நிற்க முடியும். So outward things will change. People are people, things are things, situations are situations. அது என்னை நடத்துவதை காட்டிலும் நம்ம ஜெபத்தில் தரித்திருக்க என் உள்ளான பலன் என்னை நடத்தும் போது
வெளியானவைகள் எனக்கு சாதாரணமாய் தோன்றிவிடும் சமயத்தை கர்த்தர் தருவார். So let us be strong in the Lord. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற பாடலை கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். Just few minutes. Hallelujah. Come on, கரங்களை தட்டி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தலைக்கு மேல கரங்களை. தந்தை தாயுன்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாயுன்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார், சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தலைக்கு மேல 1 2. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, வின் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, வின் கைமாறு மிகுதியாகும். சொல்லுவோமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. உற்சாகமா சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடுவார். அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது,
தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தட்டோமா கரங்களை தலைக்கு மேல. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர் உங்க முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். நீங்க தருகிற நன்மைகளை காட்டிலும் எனக்கு நீங்களே வேணும். ஆண்டவரை சொன்னேன், more than the things, more than the benefits, yes I need all of them. ஏன்னா ஜெபத்தில் கூட சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் சொன்னார், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். அந்த பொருட்களை காட்டிலும், அந்த நன்மைகளை காட்டிலும் எனக்கு ஒன்று முக்கியம், நீரே எனக்கு வேணும். அந்த வாஞ்சி உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத எங்கள் தூயவரே, கைவிடாத எங்கள் தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். I want more of you, Lord. இன்னும் நீங்க தான் எங்களுக்கு வேணும். More than anything, we love you, Lord. We throw a kiss at your feet and we worship you this morning. Thank you, Lord. உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். ஆஹா பிரசன்னம். Great is your faithfulness. We glorify your name. தேவா பிரசன்னம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி இன்னும் அறியணும், இன்னும் கிட்ட சேரணும். அதுதான் எங்கள் இதய ஏக்கம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். கமான் கரங்களை உயர்த்தி. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். கரங்களை மேல உயர்த்தி. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உமை பற்றித்தானே ஐயா. ஓரடி கரங்களை தட்டி. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. சொல்லுவோமா சேர்ந்து. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் எங்க நேசரே உமை பற்றித்தானே ஐயா. சத்தமா ஒரு ஆமென். கரங்களை மேல உயர்த்தி. உம்மை போல யாருண்டு என் இயேசுநாதா என்று ஓரடி பாடி நான் ஜெபிக்கிறேன். Let's go into the word this morning. Thank you, Lord. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு.
பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கும் நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வானையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மை போல், the same stanza. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நான் செய்யற இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால நிரப்பு அக்கினி என் உள்ளத்தில் நிரம்பட்டும். உமக்காக பிழைத்திட வாழ்த்திட எங்களுக்கு கிருபை தாங்க. இன்றைக்கும் நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் ஓடையும் வானையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. ரெண்டு கரங்களை உயர்த்தி 3 முறை உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. There is no one like you, Lord. Help us to grow in you. உங்க கிருபையிலும் ஞானத்திலும் வளர்ந்து எங்கள் உள்ளத்தை அக்கினி இறங்க உமக்காய் உகந்த பாத்திரங்களாய் வணைந்து நொறுக்கி உருவாக்கி நிறுத்தும் என்று வேண்டி உங்க திருப்பாதத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோமாக. Amen and amen. Somebody happy this morning? Only one person. Okay. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். All right, it's a joy. I was happy to meet you all on Friday in this prayer season. Prince அண்ணா சொன்ன மாதிரி this 15th day, கரெக்டா 15வது நாள்.
அடுத்த வெள்ளிக்கிழமை ராத்திரி வரும்போது அது 21வது நாள். அண்ட் I want to conclude, not conclude, we will continue praying 21 days, but I want to speak about prayer. இந்த நாளுக்காய் நன்றி. எங்கள் தேவாயாவின் மகள் பேத்திகள் எல்லாரும் வந்திருப்பதற்காய் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய ஜோஸ் அண்ணே, come with the family, so happy to see you அண்ணே, God bless you. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. பியூலின் மேம், தேங்க்யூ, God be with you. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பும்படி உங்கள் அன்போடு கேட்குறேன். Let's turn to 1 Samuel 1 and verse 1. I don't want to shout, scream, yell. I want to quietly speak what the Lord has laid in our hearts today. So listen carefully. Open your hearts, open your mind, open your Bible, open your notebook, pick up a pen, and some things are always good to write it down. நான் இப்படி சொல்கிறேன், போன வாரம் உங்கள் கூட பேசும்போது God allows burdens. கர்த்தர் சில பாரங்களை அனுமதிக்கிறார். அந்த பாரங்கள் கர்த்தர் அனுமதிக்கும் போது எதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, அது நம்மை செவற்பக்கம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டுவதற்காக, நம்மை ஜெபிக்க வைப்பதற்காக, அவர் அண்டை சேர்வதற்காக அமைக்கப்பட்ட சில பாரங்கள். அந்த 3வது புள்ளியை சொல்லும்போது சொன்னேன், ஜெபத்தில் உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இது இங்கிலீஷ் வேர்டு இஸ் ப்ரேயர் சேஞ்சஸ் எவ்ரிதிங் அப்படின்னு 3வது புள்ளியோடு போன வாரம் செய்தியை முடித்தேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க, பாஸ்டர் கோஷி வந்து அப்படியே பயங்கரமாக உருகி கத்தி ஜெபம் பண்ணி வானத்தை இறக்கி வராததெல்லாம் வர பண்ணி தருவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு 21 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நடப்பதாக இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல வருகிற அந்த தலைப்பை நீங்கள் கவனிக்கணும். அவர் ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபம் எல்லாத்தையும் மாற்றும், ஆனால் அதை விட ஜெபிக்கிற உங்களையே ஜெபம் மாற்றிவிடும். அதுதான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு. 1000 கோடி செல்வத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இல்லாமல் நீங்கள் எங்கேயோ இருப்பதை காட்டிலும், எதெல்லாம் கேட்டு ஜெபித்தோமோ அது கிடைக்குதா கிடைக்கலையா என்பதை காட்டிலும் ஜெபிக்கிற நம்மை கர்த்தர் மாற்றி விடுகிறார். Prayer changes things, but this morning I want to speak to you. Prayer changes me. Amen. சாமுவேலின் புஸ்தகத்திற்கு திருப்புவோம். Now there was a certain man of Ramathaim Zophim of the mountains of Ephraim, and his name was Elkanah. Elkanah என்று ஒருவர் இருந்தார். The son of Jeroham, the son of Elihu, the son of Tohu, the son of Zuph, an Ephraimite. 2ஆம் வசனம். And he had 2 wives. That is in the Old Testament. In the New Testament only one. Amen. The name of the one was Hannah, and the name of the other was Peninnah. Peninnah had children, but Hannah had no children. பெனினாவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாவுக்கு பிள்ளைகள் இல்லை. This man Elkanah went up from his city yearly, வருஷா வருஷம், to worship and sacrifice to the Lord of hosts in Shiloh. Shiloh என்ற இடத்தில் ராமாவிலிருந்து புறப்பட்டு போய் வருஷா வருஷம் தேவனை ஆராதிக்க புறப்பட்டு பிரயாணம் போவார்கள். Also the 2 sons of Eli, Hophni and Phinehas, the priests of the Lord, were there. அந்த ஷைலோவின் ஆலயத்தில் ஏலியினுடைய பிள்ளைகள் ஹோஃபினி ஃபினேஹாஸ் இருந்தார்கள். And whenever the time came for Elkanah to make an offering, எல்கானா பலி செலுத்துகின்ற நேரம் வரும்போது he would give portions to Peninnah. அந்த பலி செலுத்துகின்ற இறைச்சி அல்லது பலி செலுத்துகின்ற ஆலயத்தில் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளின் ஒரு பங்கை, portions to Peninnah his wife and to all her sons and daughters. பிள்ளைகள், ஆண்மகன்கள், பெண்மகன் எல்லாருக்கும் சேர்த்து பெனினாவின் பிள்ளைகளுக்கும் பெனினாவுக்கும் அந்த பலியில் வருகின்ற மிருகத்தினுடைய இறைச்சி எக்ஸெட்ரா அவர் கொடுப்பாராம். பட் டு ஹானா, அன்னாளுக்கு he would give double portion. அன்னாளுக்கு மட்டும் இரட்டத்தனையாய் கொடுப்பார். பெனினாளுக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைய கொடுப்பார். ஏன்னா நிறைய குழந்தைங்க அதுக்கு, இதுக்கு குழந்தை இல்லாதனால டபுள் போர்ஷன். அப்பயும் நல்ல மனுஷன் தான் எல்கானா, டபுள் போர்ஷன் கொடுப்பார். ஃபார் he loved Hannah. எல்கானா அன்னால ரொம்ப நேசிச்சிருக்கிறார். although the Lord had closed her womb. யார் கற்பத்தை மூடினாராம்? தேவன் மூடினாராம். and her rival also provoked her severely. அவளுக்கு இப்போ எதிராளி யாருன்னா பெனினாள். அது
அனுதினமும் அவளை ப்ரொவோக் பண்றது, டீஸ் பண்றது, கிண்டல் பண்றது, டு மேக் ஹர் மிசரபிள். ரொம்ப கஷ்டத்துக்குள்ள அன்னாளின் வாழ்க்கை வந்தது. பிகாஸ் the Lord had closed, again the word says the Lord had closed her womb. So you have to listen carefully. So it was year by year, வருஷம் when she went up to the house of the Lord, அவர்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு போகும்போது, that she provoked her, பெண்ணினால் அன்னாளை ரொம்ப வேதனைப்படுத்தினாள், ப்ரொவோக் பண்ணினார், டீஸ் பண்ணினார். therefore she wept. அவள் அழுவாளாம் அந்த பிரயாணத்தில் ஷைலோக்கு போகும்போது. and did not eat, அவள் சாப்பிடவில்லையாம். then Elkanah her husband said to her, எல்கானா அவருடைய புருஷன் அன்னாளை பார்த்து சொன்ன, அண்ணா, why do you weep? ஏன் அழுவுற? why do you not eat? ஏன் சாப்பிட மாட்ற? எவ்வளோ பாசமுள்ள புருஷனா இருந்திருக்காரு. and why is your heart grieved? ஏன் உன் இருதயம் இவ்வளோ துக்கமா இருக்கு? 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் இல்லையா உனக்கு என்று அன்பாக எல்கானா அண்ணாவிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். so Hannah rose after they had finished eating. சாப்பிட்டு முடித்த பின்பு, சாப்பிட்டு புசித்த பின்பு எழுந்து ஷைலோ போகிறார். now Eli the priest was sitting on the seat by the doorpost of the tabernacle of the Lord, and she was in bitterness of soul. மிகுந்த வியாகுலம் தன் ஆத்துமாவில் இருந்தது. and prayed to the Lord, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினாள். and wept in anguish, மிகுந்த வேதனையோடு ஜெபம் பண்ணார். then she made a vow. இப்பதான் நீங்க கவனிக்கணும், அன்னாள் ஜெபத்தை இப்போ இப்படி பண்ணுகிறார். then she made a vow and said, O Lord of hosts, if you will indeed look on the affliction of your maid servant and remember me, என் வேதனை அறிஞ்சு நீ என்ன நினைச்சாருனா, இப்போ அவ ஜெபத்தை மாத்திரா, and not forget your maid servant, but will give your maid servant a male child, எனக்கு ஒரு ஆண் மகனை நீ கொடுத்துட்டினா, then I will give him to the Lord all the days of his life, and no razor shall come upon his head. Amen. நீ எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்துட்டீன்னா, அந்த ஆண் மகனை நான் திரும்ப உமக்கே கொடுத்துருவேன், அவனுடைய முடி சவரன் செய்யப்படுவதில்லை, உமக்கு ஆசாரியனை நான் கொடுத்துருவேன் என்று அவள் ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் சொன்னார். ஆமென். வாங்கையும் கூட முதல் 2 அல்லது 3 புள்ளிகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறேன். ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும், அதை விட முக்கியமானது ஜெபம் என்னை மாற்றும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி முதல்ல கேட்கிறேன். பல விஷயங்களை மாறணும் செய்யணும்னு கேட்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ஜெபத்தினுடைய ப்ராசஸ் உங்களை மாற்றுகிறதா? அது மாற்றவில்லை என்றால் நான் இன்னைக்கு சொல்ற இந்த செய்தியை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். கடந்த வாரத்தில் அதை உங்க கூட பேசினேன். ஜெபம் எவ்வளவு விலையேற பெற்றது. பாரங்கள் தான் நம்மை தேவனண்டை கொண்டு போய் விடுகிறது. பிரேயர் இஸ் a communication with God. ஒரு ப்ராசஸ் ஆஃப் ப்ரேயர்ல அல்டிமேட்லி ஜெபத்தினுடைய நிறைவின் ஆழங்களுக்கு போகிறவர்கள் எல்லா பரிசுத்தவான்களும் சொல்ல முடியும், அல்டிமேட்லி ஜெபம் என்னையே மாற்றி விடுகிறது, ஜெபம் நம்மை மாற்றி விடுகிறது. ஆமென். நிறைய பேருக்கு இன்னைக்கு, என்னை யாரும் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம், இன்னைக்கு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்ற விதங்களை நினைச்சு பார்க்கிறேன். வெண்டிங் மெஷின் மாதிரி. ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மிஷின் இருக்கும், அதில் கோகோ கோலா இருக்கும், ரூட் பீர் இருக்கும், அது இருக்கும், வாட்டர் இருக்கும், இது இருக்கும், 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அது ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் அந்த வெண்டிங் மிஷினில் போயிட்டு நீங்கள் காயினை போட்டிங்கன்னா ஒரு அழுத்தினா உங்களுக்கு கோகோ கோலா பாட்டில் கிடைக்குன்ற மாதிரி கடவுளை இன்னைக்கு ஒரு வெண்டிங் மிஷினாகவே மாற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்கணும். ஏன்னா அவரே கேளுங்கள் தரப்படும் என்று தான் சொன்னார். அது ஒரு பங்கு. நான் அடுத்த வாரம் தொடருவேன், நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஆனா என்னை ஆசீர்வதியும் இல்லை, எல்லைகளை பெரிதாக்கும், எனக்கு வீடு தாரும், எனக்கு இது தாரும், அது தாரும், பிள்ளைகளை தாரும், கற்ப கனிகளை தாரும். ஆல் திஸ் இஸ் குட். ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் வெண்டிங் மிஷினை மட்டும் பார்க்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், நம்ம ஜெபத்தில் வளரும் போது கர்த்தர் தருகிற நன்மைகளுக்கு மேலாக அவரோடு இருக்கின்ற உறவில் வளருவது முக்கியமாக மாறிவிட வேண்டும். We pray, we believe that God will do so many things. I mean, many times when we pray, God answers us. ஆண்டவர் நமக்கு ஜெபத்திற்கு பதில் தருகிறார். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் தர தாமதிக்கும் காலங்களில் நம்ம தேவனோடு செலவிடுகிற நேரங்கள், தேவனோடு பேசுகிற நேரங்கள் நம்மையே மாற்றிவிட வேண்டும். ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராமல் இருப்பதற்கு காரணம், இன்னும் உங்களில் சில மாற்றங்கள், இன்னும் கர்த்தர் சில மாற்றங்களை உங்களில் செய்ய நினைக்கிறாரோ? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க கர்த்தர்கிட்ட ஒண்ணு கேட்கிறீங்க, நீங்க கர்த்தர்கிட்ட ஒண்ணு கேட்கிறீங்க, அந்த கேட்டதை
பெற்றுக்கொண்டு அவரோடு உறவாடும் தன்மையில் இன்னும் வளராததனால்தான் கேட்டது இன்னும் தராமல் இருக்கிறாரோ? புரியல உங்களுக்கு? நீங்க ஒன்னு கேட்குறீங்க அவர்கிட்ட, ஆனா அது இன்னும் அவர் தரல, அது அவரே தாமதிக்கிறார். அவர் தாமதிப்பதற்கு காரணம், அது உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் அவருடையவராய் இன்றைக்கு உறவாடின உறவில் இருப்பீர்களோ இல்லையோ என்று உங்கள் இதய பக்குவம் இன்னும் சரியாகலையோ, அதனால் தான் இன்னும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரலையோ. என்ன நீங்க முறைச்சதை பார்த்தா ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல. ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. பிஃபோர் காட் ஆன்சர்ஸ் அவர் பிரேயர், நான் நம்புகிறேன், நான் ஒரு பெரிய விஷயத்தை கர்த்தர்கிட்ட கேட்கிறேன், அந்த பெரிய விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்பாக இந்த ஜெபத்தின் ப்ராசஸ்ல கர்த்தர் என் இருதயத்தை மாற்றி விடுகிறார். நம்ம கேட்கறதெல்லாம் கூட, ஒரு குழந்தை அம்மா முந்தானியை பிடிச்சிட்டு எனக்கு குடுன்னு அழுது அழுது புலம்பி புலம்பி அப்படியே கதறி அப்படியே முறுமுறுத்து அப்படியே கீழெல்லாம் உருண்டா, ஒரு தாய் கூட தன் குழந்தைக்கு அது கேட்பது என்ன செய்யும்? கொடுத்து விடும். அதனால அந்த குழந்தை வளர்ந்த குழந்தையா? ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? புரியல உங்களுக்கு? இன்னும் ஒரு குழந்தை தாய்கிட்ட முறுமுறுத்து, இஸ்ரவேல் கேட்கலையா, அதை கொடு இதை கொடு, நாங்க அங்க இருந்தா எங்களுக்கு வெள்ளரிக்காய் கிடைச்சிருக்கோம், வெள்ளைப்பூண்டு கிடைச்சிருக்கோம், முறுமுறுத்து கேட்டார்கள். முறுமுறுத்து கேட்டதை கர்த்தர் கொடுக்கவில்லையா? கொடுத்தார். அதனால் அவர்கள் வளர்ந்தவர்களா? இல்லையே. நான் இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேங்க, நம்ம ஜெபத்தினுடைய ப்ராசஸ்ல போக போக நம்ம ஜெபிக்க கேட்டது நமக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த கிடைத்ததை கூட இருக்கும் போதும் கர்த்தர் பக்கமே இருக்கக்கூடியவர்களாய் இருதயத்தை பக்குவப்படுத்த விரும்புகின்றார். நீங்க வளர்றவங்க நான் நம்புகிறேன், அதனால இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன். ஆமென். So when before God answers prayers, God prepares our heart. What are you praying for? என்ன நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்க? நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஜெபம் எல்லாத்தையும் மாற்றும், ஆனா ஜெபிக்கிற உங்களை அது கண்டிப்பா மாற்றும். உங்களையே அந்த ஜெபம் மாத்தலைன்னா கடைசியில் ஆண்டவர் கொடுத்ததை வாங்கிட்டு அது பண்ற கூத்து வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு என்னுடைய ஏக்கம் இந்த செய்தியில, ஜெபிக்கிற நாங்க ஜெபத்தில் உம்மிடத்தில் கேட்பது நீங்க எங்களுக்கு தர்றதுக்கு முன்னாடியே எங்கள் இருதயத்தை அதற்கேற்ப நீங்க பக்குவப்படுத்திடுங்க என்று நான் ஜெபிக்கின்றேன். ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்களா? ஒரு இன்கிரெடிபிள் ஸ்டோரி, அன்னாளின் புஸ்தகம். இட்ஸ் a wonderful story. God answers prayers. ஆனா அந்த ப்ராசஸ்ல அன்னாளின் வாழ்க்கை எப்படி மாறியது என்று பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பேசேஜ். அன்னா ஜெபத்தில் தொடங்குகிறார். ஜெபத்தில் தொடங்கி முடிக்கும் போது அவள் கேட்டதுக்கு மேல கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா அதை விட ஒன்று, அன்னாலேயே கர்த்தர் மாற்றி விட்டாரு. ஆமேன். இப்படி வச்சுங்களேன், கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, ஆனா நீ மாறவே இல்லைனா அவருக்கு நீங்க என்ன பிரயோஜனம்? நான் இப்படி ஜெபிக்கிறேன், கேட்டதும் தரணும், கொஞ்சம் தாமதமானாலும் தரணும், ஆனா அது கிடைக்கும் போது நீயும் மாறி இருக்கணும், உனக்கு கிடைச்சதும் மகத்துவமா இருக்கணும், தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒரு அலையிலியா சத்தமா 2 பேரா இருந்தாலும். இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி சொல்லுகின்றேன். குடும்பம் என்றாலே கொஞ்சம் டிராமாலாம் இருக்கும். யாரும் குடும்பத்தில் இல்லையோ, எல்லா ஃபேமிலியிலும் கொஞ்சம் கொஞ்சம் டிராமாலாம் இருக்கும். எல்கானாக்கு அன்னால ரொம்ப பிடிக்கும். பழைய ஏற்பாட்டில் 1க்கும் மேற்பட்ட மனைவி என்று பைபிள் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் அது அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆமென். ஓகே. ஸ்டோரி ஆஃப் ஹானா, அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. பெனினாளுக்கு பிள்ளைகள் ஏராளமா இருக்கு. ஆண் பிள்ளைகளும் உண்டு, பெண் பிள்ளைகளும் உண்டு. அன்னாள் கற்பம் தரிக்க முடியவில்லை. பெனினாளுக்கு நிறைய கற்ப கனிகள். ஸோ அன்னாளுடைய பிரேயர் நம்பர் 1, முதல் வார்த்தை, அன்னாளுடைய ஜெபம் துவங்கும் போது her prayer was selfish. அவளுடைய ஜெபம் சுயநலமான ஜெபம். அவளுடைய ஜெபம் ஷாலோவான ஜெபம். அப்படின்னா ஆழமில்லாத ஜெபம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், வெண்டிங் மிஷின் பிரேயர். அன்னாளின் ஜெபம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நம்முடைய ஜெபம் சுயநலமா இருப்பது கர்த்தர் விரும்பல. நம்ம ஜெபம் ஷாலோவாக, எனக்கு வேண்டியதெல்லாம் வேணும் என்று சொல்லக்கூடிய ஆழமில்லாத ஜெபமாய் நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி, எவ்ரி இயர், எல்லா வருஷமும் எல்கானா குடும்பத்தை ஷைலோவுக்கு கொண்டு போவார். ஏன்னா அங்கே கூடார பண்டிகை அவர் வாட் எவர் இட் இஸ், ஃபேமிலியை ஷைலோவுக்கு கொண்டு போவார். ராமாலிருந்து ஷைலோவுக்கு பிரயாணமாய் போய் அங்கே தேவனை ஆராதிப்பார்கள்.
at a particular time of the year. ஒரு வருஷத்தில் எல்லா வருஷமும் குறிப்பிட்ட ஒரு மாதம் வரும்போது அவர்கள் எல்லோரும் என அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரமும் உடன்படிக்கையும் ஷைலோவுக்கு வரும். ஆகையால் அங்கே அவர்கள் சென்று தேவனை பணிவதும் ஆராதிப்பதும் பலி செலுத்துவதும் வழக்கமாக வருஷா வருஷம் செய்து வந்தார்கள். எல்கானா ஒரு நல்ல மனுஷன், தேவனை ஆராதித்தார். அவர் அந்த லேவிய ஆசாரியத்துவத்தினுடைய பிரீஸ்டுடைய பங்காய் அவர் இருந்ததனால அவர் ராமாவிலிருந்து ஷைலோவுக்கு சென்று குடும்பமாய் சென்று ஆராதிப்பார்கள். அவர் ஆசாரியரின் பங்கில் இருந்ததினால அந்த ஆலயத்தில் பலி செலுத்த வருகின்ற பொருட்களின் இறைச்சியோ மற்ற பொருட்களோ போர்ஷன்ஸை எல்கானாவுக்கு கொடுப்பார்கள். எல்கானா ஆலயத்தில் வந்து அவருக்கு கிடைக்கின்ற அந்த பங்கை எடுத்து, ஆசாரியன் அந்த லேவியர் பங்கில் கொடுக்கப்படுகிற பங்கை எடுத்து, இருக்கீங்களா, தன் குடும்பத்தில் கொடுப்பார். அதுல ஒரு பைபிள் நம்ம வாசித்தோம், ஒரு பெரிய போர்ஷன், ஒரு பெரும் பங்கை எடுத்து பெனினாளுக்கு கொடுப்பாராம். காரணம், பெனினாளுக்கு நிறைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அதனால he gave them lots of meat, lots of portion. அன்னாளுக்கு குழந்தை இல்லையாம், அதனால அவளுக்கு டபுள் போர்ஷன் கொடுத்தாராம். சோ சின்ன ஒரு பங்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு நிறைய கொடுப்பாராம். இன்னொரு முறை சொல்றேன், அன்னாளுக்கு கொஞ்சம் கொடுப்பாரு டபுள் போர்ஷன், ஆனா பெனினாளுக்கு நிறைய கொடுப்பாரு. ஏன்னா அவளுக்கு நிறைய பிள்ளைகள், அவங்களெல்லாம் போஷிக்க வேண்டும். அன்னாளுக்கு இந்த டபுள் போர்ஷன் மீட்டு தான் கிடைச்சது, பெனினாளுக்கு நிறைய கிடைச்சது. இதை கூட வச்சுக்கிட்டு அவ பாத்தியா எனக்கு எவ்வளவு இருக்கு பாத்தியா, உனக்கு இருக்குதா என்றெல்லாம் பார்க்கும்போது இதயம் வேதனை அடைந்த அன்னாள். வருஷா வருஷம் இது நடக்கும். வருஷா வருஷமும் அந்த பிரயாணத்துக்கு ஷைலோக்கு போனா திரும்பி வரும்போது அன்னாளுக்கு கிடைப்பது உடைஞ்ச உள்ளம். ஏன்னா இந்த அம்மையார் சும்மா இருக்காது. எனக்கு பாத்தியா எத்தனை குழந்தை, எனக்கு பாத்தியா கனி இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, இதெல்லாம் கேட்டு 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 ரொம்ப நொந்து போனவள். இது பைபிளே சொல்லுகிறது, பெனினால் ப்ரொவோக்ட் ஹர் அல்லது இரிட்டேட் பண்ணினார். இன்னொரு வழி மகையில் சொன்னா மேட் ஃபன் ஆஃப் ஹர், டீஸ்ட் ஹர், நிந்தித்தாள் என்று சொல்லலாம். இல்லை என்றதை சொல்லி காண்பிக்கிறாள். அது தனக்கு வேதனையா இருந்தது. அந்த வேதனையில் இருந்து அன்னாள் ஜெபித்தாள். ஆமென். அந்த வேதனையிலிருந்து அன்னாள் ஜெபித்தார். ஆனா அன்னாளுடைய சோல் பர்பஸ், அன்னாள் ஜெபித்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் ஒன்று மட்டும்தான், வேறொன்றுமல்ல. அவளுக்கு இருக்கிறது எனக்கும் வேணும் என்பதுதான் அவளுடைய ஏக்கம். அவளுக்கு இருக்கிற குழந்தைங்க எனக்கும் 2-3 கொடுத்தா நானும் அவளை ஒரு காட்டு காட்டுவேன். இவ்வளவுதான் அவளுடைய ஜெபத்தினுடைய ஆழம், இவ்வளவுதான் அவளுடைய ஜெபம். இட் வாஸ் a selfish prayer. She wants a baby. அவளுக்கு ஒரு குழந்தை வேணும். sick and tired of பெனினால், பெனினால் கொடுக்கிற நிந்தனைகளை கேட்டு கேட்டு வெறுத்து போனதுனால அந்த வெறுப்பிலிருந்து அவளுக்கு ஒரே ஒரு ஜெபம் தான், எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தினா அவளை எழுந்துட்டீங்க தூங்கினவங்க. ஓகே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தினா நானும் அவளை மாதிரி கொஞ்சிக்கிட்டு அவளையும் வெறுப்பேத்துவேன் என்ற அளவுக்கு தான் இருந்திருக்குமோ. ஸோ இந்த ஜேர்னி டு ஷைலோ, அன்னாள் அவள் கொடுக்கிற கொடைச்சல், அவள் கொடுக்கிற நிந்தனை, அவள் கொடுக்கிற டீசிங், அவள் கொடுக்கிற நிந்தனையினால சாப்பிடாமல் இருந்து விடுவாளாம். she doesn't eat. அதனால இவர் யார் எல்கானா ஏன் சாப்பிட மாட்டற, 10 பிள்ளைகளுக்கு சமமா நான் இல்லையா என்றெல்லாம் அவர் ஆறுதல் படுத்துகிறார். ஆனா சர்ஃபேஸ்ல அன்னாள் ஜெபத்தை தொடங்கும் போது அன்னாள் இஸ் டூயிங் த ரைட் திங். எனக்கு இல்ல, அவளுக்கு இருக்கு, எனக்கு இல்லாதது எனக்கு கொடு என்று கேட்பது தப்பல்ல. she is praying, she is fasting. on the surface it looks good. மேலோட்டமா பார்த்தா பயங்கர ஜெபம் தான், மேலோட்டமா பார்த்தா அந்த ஜெபம் சரிதான், தப்பல்ல. பிகாஸ் the motivation, அந்த ஜெபத்தினுடைய மோட்டிவேஷனை பார்த்தால் அவள் ஏன் ஜெபிக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன், ஒரே ஒரு காரணம் தான், அவளுக்கு இருக்குது இவ்வளவு பிள்ளைங்க, எனக்கு இல்லையே, அவ என்னை நிந்திக்கிறாள், எனக்கும் 5 இருந்தா நானும் அவளுக்கு, இவ்வளவுதான் அவளுடைய ஜெபத்தின் ஆழம். என்னை கேட்கிற அன்பானவர்களே, நம்ம ஜெபம் செல்ஃபிஷாவும் ஷாலோவாகவும் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் தேவ ராஜ்யத்தின் நோக்கம் உள்ளதா இருக்க வேண்டும். இருக்கீங்களா நீங்க தேவ பிள்ளைகள்? நான் நம்புகிறேன். ஆமென். அதனாலதான் 5ஆம் வசனம் நம்ம வாசித்த பகுதியின் 5ஆம் வசனம் verse 5 says, God closed the womb of Anna. அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் தான் மூடினாராம். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க, இங்க வேற யாரும் சாத்தான் மூடினாலும் சொல்ல, அன்னாளின் கற்பத்தை யார் மூடினாள்? கர்த்தர் மூடினாள். அப்ப அவர் கேட்கிறா, வருஷா வருஷம் போறா, வருஷா வருஷம் நிந்திக்கப்படுறா, வருஷா வருஷம் அழுவுறா, வருஷா வருஷம் வேதனைப்படுறா.
ஆனா வருஷா வருஷம் கேட்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்காமல் அவள் கற்பத்தை வேற யாரும் மூடல. யார் மூடினா? கர்த்தர் மூடினா. ஏனென்றால் கர்த்தர் விரும்புகின்ற ஜெபத்தின் முடிவு ஒன்று, இவள் விரும்புகிற ஜெபத்தின் முடிவு இன்னொன்று. 2 மேட்ச் ஆவலங்க. இருக்கீங்களா? ஸோ ஆண்டவர் செய்யணும்னு தான் இருக்காரு. அவர் கொடுக்கிறவர். அவர் எப்பவுமே நல்ல இருதயம் உள்ளவர். ஆமென். she is going after it for wrong reasons. தப்பான காரியத்துக்காக தான் ஜெபிக்கிறா. எத்தனை பேருடைய ஜெபம்லாம் இன்னைக்கு நிஜமான ஜெபம்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. அதனால தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவது, இந்த வேஷமான ஜெபத்தை காட்டிலும் கதவு பூட்டி ஜெபிக்கிற ஜெபம் உண்மை ஜெபம். ஏன்னா 4 பேர் முன்னாடி ஜெபிக்கும் போது கண்டிப்பா அதுல நடிப்புகளும் வார்த்தைகளும் சிதற வாய்ப்பு உண்டு. அதை விட கதவு பூட்டிட்டு யாரும் இல்லாம பிதாவோடு உறவாடுறீங்க பாருங்க, அதை விட நல்ல ஜெபம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு அலையில சொல்வீங்கன்னு நினைச்சேன். ஸோ ஜெபம் சர்ஃபேஸ்ல ஜெபிக்கிறாள், ஃபாஸ்டிங் பண்ணுகிறாள், ஜெபம் தான் அவள் கேட்கிறாள். ஆனா அந்த மோட்டிவேஷன்ல ஒரே மோட்டிவேஷன் தான், பெனினாளுக்கு நான் ஒரு அடி கொடுக்கணும், அவளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் வேணும், அவங்களுக்கு மட்டும் ஃபெராரி இருக்கு எனக்கும் ஃபெராரி வேணும். இதுதான் எண்ணமே தவிர செல்ஃபிஷ் அண்ட் ஷாலோ பிரேயர். ஜேம்ஸ் யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யூ ஆஸ்க், நீங்க கேட்குறீங்க. இங்க ஏற்கனவே வாசித்தோம், கர்த்தர் தான் கற்பத்தை மூடினார் சொல்ல. நீங்க கேட்குறீங்க, பட் யூ டோன்ட் ரிசீவ். யூ ஆஸ்க், யூ டோன்ட் ரிசீவ். நீங்க கேட்குறீங்க ஆனா பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா பிகாஸ் யூ ஆஸ்க் அமிஸ். நீங்க என் சித்தத்தில் இல்லாம கேட்குறீங்க, that you may spend it on your own pleasures. அந்த வசனத்தை அப்படியே அண்ணாளுக்கு சொல்றேன். அண்ணாலே, நீ கேட்கிற உண்மைதான், நீ ஜெபிக்கிற உண்மைதான், நீ ஃபாஸ்டிங் பண்ற உண்மைதான் அண்ணாலே. ஆனா நீ கேட்கறது வேற எதுக்காக கேட்கல, உனக்காக மட்டும்தான் கேட்கிற. ஆமென். அது உனக்காக மட்டும் நான் கொடுத்தா அது ஏன் பர்பஸ் அதுல ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால அந்த ஜெபத்தை நான் தாமதப்படுத்த போகிறேன். ஜெபத்தின் பதிலை நான் தாமதப்படுத்த போகிறேன். இருக்கீங்களா? யாராவது என் கூட வரீங்களா? அண்ணாளுடைய மோட்டிவ், எனக்கு ஒரு குழந்தை வேணும், இந்த பொம்பளை பண்ற கூத்து என்னால தாங்கவே. ஜெபம் எங்க போச்சு பாருங்க. எனக்கு என்ன வந்து she is making me feel bad. நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா நினைக்கிறேன், அதை பார்த்தா எனக்கு கோவம் வருது. அதனால அவ ஜெபம் சில சூழ்நிலைகள் தப்பான விதத்தில் ராங் மோட்டிவேஷன்ல அந்த ஜெபம் அவளை நடத்தி விடுகிறது. I am tired of Peninal's irritation. I am tired of this அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வருகிறது. This is significant. இங்க நீங்க பார்க்கணும், அன்னாள் இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னாள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிரேஸ். ஹானா மீன்ஸ் கிரேஸ். அன்னாள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருபை. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேரோடு நான் அவளை சமமாய் அன்னாளை பார்க்கிறேன். அன்னாலே, உன் மேல கிருபை இருக்கு. ஆமென். இன்னொரு முறை, அண்ணாலே உன் மேல அபிஷேகம் இருக்கு, அண்ணாலே உன் மேல என்னுடைய மகத்துவம் இருக்கு. ஆனா அண்ணாளால பெயருக்கேற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாள். காரணம், எனக்கும் ஒரு குழந்தை வேணும், ஏன்னா அவளுக்கு இருக்கு, அதனால எனக்கு வேணும். இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் கேட்டாமன்னு சொன்னோம். என்னைக்கு நீங்க உங்களை பிறரோடு கம்பேர் பண்றீங்களோ அன்னைக்கு உங்க அபிஷேகத்தை இழந்துட்டீங்க. இருக்கீங்களா? கம்பேரிசன் கில்ஸ் அனாயிண்டிங். ஆமென். பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் 3 மாடி கட்டிட்டார். உடனே நானும் 3 மாடி கட்டணும் அப்படின்னு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு இறங்கிட்டேனா, அது என் அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். அவருடைய அழைப்பது, என்னுடைய அழைப்பு இன்னொன்று. அவர் செய்கிறார் என்று நான் செய்ய தொடங்குவது என் அபிஷேகத்தை கொள்வதாகும். அவர் செய்வதை நான் செய்யக்கூடாது. கர்த்தர் எனக்கு சொன்னதை தான் நான் செய்ய வேண்டும். இருக்கீங்களாங்க? கிருபை உன் மேல இருக்கு அண்ணா, உன் மேல மகத்துவம் இருக்கு, உன் மேல அபிஷேகம் இருக்கு. நான் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லிட்டே வாங்களேன். உன் பேரே கிருபை தானே. You have grace upon you, you have anointing upon you, you are unique, you are different, you are chosen, you are purposeful, but you are not having children because your prayer is shallow and selfish. You are in comparison with somebody. இன்னொருத்தரை பார்த்து நீ ஜெபிக்க கூடாதுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? அவர் 5 நாளும் பிரசங்கம் பண்றார், நானும் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன், ஒரு நாள் தான் பண்ணுவேன். அவருக்கு 5 நாள் கிருபை, எனக்கு ஒரு நாள் தான் கிருபை. வேணும்னா கேளு. ஆமென். We cannot compare. Comparison kills anointing. I am not going to kill my anointing in comparing myself with anybody. I am who I am. I am Jacob nu sonna, who I am illa. Amen solla matingala. Amen. So the sole focus of
பெனினாவுனுடைய ஒரே ஃபோக்கஸ் கம்பேரிசன். when you compare your life, compare your blessings with somebody else, you lose grace upon your life. God closed the womb of Hannah. Amen. வேற யாரும் மூடல, கர்த்தர் தான் அன்னாளின் கற்பத்தை மூடினாள். ஆமென். என்ன சத்தத்தை கேட்கிற உங்களை சிலரை பார்த்து இப்படி சொல்றேன், ஈவன் த்ரூ த இன்டர்நெட், நீங்க நிறைய பேர் மிகுந்த கிருபை பெற்றவர்கள். நீங்க ரொம்ப சிக்னிஃபிகன்ட் பீப்புள். கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கு, ஒரு அபிஷேகமே உங்க மேல வச்சிருக்கார். உங்களை தாயின் கருவில் பிரிக்கும் போதே உன்னதங்களுக்காய் பிரித்தெடுத்தார். ஆனா நீங்க பெனினாள் கிடையாது. பெனினாளுக்கு உள்ளதல்ல உங்களது, உங்களுக்கு உள்ளது கர்த்தர் வித்தியாசமான கஸ்டம் மேடா கர்த்தர் தருவார். Don't turn your prayer with a selfish shallow way, with a motivation to compare yourself with somebody else, because my God gave you unique anointing. Amen. நீங்க தான் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். The moment you compare with other people and you end up grumping, complaining, amen, எகிப்திலிருந்து இருந்தா எங்களுக்கு காக்கா கறி கிடைச்சிருக்கும், அவங்க கிட்ட போயிருந்தா இது கிடைச்சிருக்கும். ஏங்க நீங்க விசேஷ ஜனங்க, நீங்க பிள்ளைகளுங்க, உன்னை நான் நோக்கத்தோடு தான் உண்டாக்கினேங்க. கம்ப்ளீட்டான மகத்துவங்களை கர்த்தர் தருவார். ஆமேன். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை மூடினாள். ஆமேன். நம்ம நிறைய நேரம் நம்மளே அப்படி ஆயிரோம்ல, கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் விசுவாசத்தில் சோர்ந்து பாருங்களேன். அவர் நல்லா இருக்கிறாரு, இவர் நல்லா இருக்காரு, நானும் 20 வருஷம் ஊழியம் பண்ணோம், எனக்கு என்ன கிடைச்சிது, நானும் சர்ச்சில் வந்து முன்னாடி அப்படி கை தட்டி குதிச்சு பாருங்க, உன்னை யார் குதிக்க சொன்னா, எல்லாம் பண்ணேனே, எனக்கு என்ன கிடைச்சிது, உனக்கு என்ன கிடைச்சிது, அவருக்கு என்ன கிடைச்சிது. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, இந்த ஜெப நாளில் அவருக்கு என்ன கிடைச்சது, பெனினாளுக்கு என்ன இருக்குது, இவருக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களை பற்றி கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த சித்தத்தை புரிஞ்சு ஜெபிக்க வாங்க, கர்த்தர் உங்கள் கற்பத்தை திறப்பார். ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்களா? ஸோ எல்கானா அவளை ஆறுதல் படுத்துகிற, why are you weeping, உன் ஏன் சாப்பிடாமல் இருக்க, am I not more important to you, இந்த 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு முக்கியம் இல்லையா? அண்ணா நீ கிருபையாச்சே, உன் மேலே கிருபை இருக்கே. நான் இப்படி சொன்ன நீங்களா ஆமேன்னு சொல்வீங்களா? யார் கூட உங்களை கம்பேர் பண்ணி ஜெபிக்காதீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவங்களுக்கு இருக்கிறத கேட்டு நீங்க ஜெபிக்காதீங்க. நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்களேன். கர்த்தர் உங்க ஜெபத்திற்கு பதில் தருவாரு. யூ ஆர் கிரேஸ் ஆனா, யூ ஆர் ஸ்பெஷல், you are unique, you are beautiful, you are loved, you are different, you are anointed, you are chosen, you are a blessed vessel. சொல்லுங்களேன் ஒரு ஆமேன். உங்க லைஃப் மற்றவங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்க டிட்டர்மைன் பண்ணாதீங்க. you are a child of God. உங்க மேல யூனிக்னஸ் இருக்கு. stop focusing on somebody and comparing yourself. இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொன்னா நான் கடந்து போயிடுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை கர்த்தர் விசேஷ கிருபைகளோடு தான் இந்த பூமியில வச்சிருக்காருன்னு? இருந்த வீட்டில் இருந்தீங்கன்னா தலை மேல ஒரு கையை, வலது கையை வச்சு சொல்லுங்க, நான் விசேஷித்தவள், கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்கு. ஆமேன். சில பெனி நாட்கள் கண்டிப்பா இருப்பார்கள், சில நிந்தனையாளர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு சைக்கிள் கூட இல்லாத போது உங்க முன்னாடி சஃபாரியில் போறவங்க நிறைய பேர் இருப்பார்கள். டோன்ட் வரி, அழகா அந்த சைக்கிளை ஓட்டிட்டு சந்தோஷமா போயிட்டு எல்லா காலமும் திரும்போடி வராதா? உங்க மேல இந்த இப்படி சொன்னா சரியா இருக்கும். அண்ணாலே கிருபைதான் உன் பேருனா அதுக்கு மிஞ்சினதை கர்த்தர் உனக்கு தராம போக மாட்டார். பட் டோன்ட் மேக் யுவர் ப்ரேயர் செல்ஃபிஷ் அண்ட் ஷாலோ because somebody has children, somebody has this, somebody has that. You have whatever you want, God will give me what I want. இருக்கீங்களா? நீங்கள் அதை செய்யும் போது கர்த்தர் உங்களை நடத்துவார். My question today, நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, கர்த்தர் அதை சீக்கிரம் தரப்போகிறார். ஆனால் அந்த தரப்போகிறதுக்காக நீங்கள் விசுவாச ஆழத்தில் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாயிட்டீங்கன்னா குழந்தை பிறந்துடும். ஆயத்தமாகலைன்னா நான் நம்புகிறேன் கர்த்தர் கற்பத்தை மூடுவார். ஒரு ஆமீன் கூட வரல பாருங்க. ஆமேன். God closed the womb because இந்த நேரம் அண்ணா is not prepared for that child that I want to give her. நான் கொடுத்தா அத்தோட அந்த குழந்தைய குஞ்சியா ஓடி போயிடுவா. நான் விரும்புவது
கொஞ்சம் கொடுக்குற குழந்தைகள், அதுக்கு நான் மிச்சம் கொடுப்பேன். ஆனால் நான் விரும்புவது அதை விட சிறந்த எனக்கே உரிய சாமுவேலை நான் எனக்காக எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களாங்க? செல்ஃபிஷ் அண்ட் ஷாலோ வாஸ் தி இனிஷியல் ப்ரேயர் ஆஃப் ஹானா. நம்பர் 2, ரெண்டாவது பங்குக்கு வரும்போது she begins to pray. இப்போ அவ ஜெபிக்கிறா. I think it's verse 11, 11வது வசனம். She prays like this. 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். She begins with submission. அவள் தன்னை ஒப்புக் she made a vow and said, நீங்கள் யாரும் இப்போ பொருத்தனை பண்ணி கொரோனா சீக்கிரம் முடிஞ்சா கோஷி பாசுக்கு 1 கோடி ரூபாய் தருவேன், யாரும் தயவு செய்து அப்படிப்பட்ட எந்த பொருத்தனையும் எனக்காக செய்ய வேண்டாம் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, நிறைய வேலை இருக்காமே. Alright, then she made a vow and said, அவள் ஒரு பொருத்தனை செய்து இப்படி சொன்னால், O Lord of hosts, சேனைகளின் கர்த்தாவே, if indeed you look on the affliction of your maid servant, நீ என் வேதனையை அறிஞ்சு, நான் கஷ்டப்படுறேன், அவள் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு குழந்தைய தந்தினா, எனக்கு ஒரு ஆண்மகனை தந்தினா, maid servant, and remember me and not forget your maid servant, but will give your maid servant a male child, எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தீங்கன்னா நான் ஒன்று செய்கிறேன். இது வரைக்கும் அவளுக்கு இருக்குது எனக்கு வேணும், அவளுக்கு இருக்குது எனக்கு வேணும், அவளுக்கு 5 இருக்குது எனக்கு 7 வேணும், அவளுக்கு 10 இருக்குது எனக்கு 12 வேணும், இப்போ எனக்கு அதெல்லாம் வேணாம். ஆமேன். இருக்கீங்களா? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ அவருடைய ப்ரேயர் செல்ஃபிஷ் அல்ல, ஷாலோ அல்ல. அவளுக்கு இருக்குது, அவளுக்கு இருக்குது, அவனுக்கு இருக்குது, இவனுக்கு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அவர் சர்ச்சு கட்டுறாரு, இவர் சர்ச்சு இருக்கு, அவருக்கு கவுறாரு, இவர் பண்ணுறாரு, அதெல்லாம் இப்போ எனக்கு தேவையே இல்லை. இப்போ எனக்கும் உமக்கும் தான் டீலு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஆண்மகனை கேட்குறேன், அதுக்கப்புறம் வேணும்னு கூட நான் கேட்கல. ஆனால் அந்த ஒரு ஆண்மகன் எனக்கு கொடுத்தினா நான் திரும்ப அவனை உமக்கே கொடுத்து விடுகிறேன். சப்மிஷன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ இனி என் சுயநலத்துக்காக நான் எதையும் கேட்கல ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தந்தா நான் அந்த மகனை திரும்ப உமக்கே தந்து விடுகிறேன் என்று. நம்பர் 1 இஸ் சப்மிஷன், தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். நம்பர் 2 இஸ் சாக்ரிஃபைஸ். ரெண்டாவது புள்ளியில் சப்மிஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ். அவளுடைய ஜெபத்தில் 2 காரியம் தோன்றுகிறது. 1 சப்மிஷன், ஒப்பு கொடுக்கிறாள். 2 தியாகம், நான் உமக்கு பலியாக என் மகனை தந்து விடுகிறேன், அவன் சவரன் செய்யப்படாதவனாய் நான் உமக்கு தருகிறேன். வருஷம் ஷைலோவுக்கு வரும்போது, ஆமேன், அன்னாளுக்கு டபுள் போர்ஷன். அந்த ப்ரொவோக்கிங், அந்த வேதனை, அந்த நிந்தனை வருஷம் அவளை வேதனைப்படுத்தியது. அன்றைக்கு அவள் ஜெபம் பண்ண முதல் ஜெபம் செல்ஃபிஷா, ஷாலோவாக இருந்தது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்காமல் அவள் கற்பத்தை மூடினாள். அவளுக்கு கற்பக்கனி உண்டாகவில்லை. நாவ் இருக்கீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு ஜெபித்த ஜெபம் இப்போ மாறிடுது. ப்ரேயர் ஷிஃப்ட்ஸ், ப்ரேயர் சேஞ்ச்ட். ஜெபத்தை அவள் மாற்றுகிறாள். ஜெபம் மாறியது. இப்போ சொல்றா, அவளுக்கு இருக்குது, இவளுக்கு இருக்குது, பெண்ணினாளுக்கு இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்க வேலைக்காரியின் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கும், வேலைக்காரன் உம்மை நோக்கி பார்க்கிற மாதிரி நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு நீங்க ஒரு ஆண்மகனை தந்தா, இப்போ எனக்கு வேற யாரை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு கூட வேணாம், என்னை பத்தியே அல்ல இந்த விஷயம், இப்போ உங்க பத்திக்கு வந்துடுறேன், உங்க சித்தத்துக்கு வந்து விடுகிறேன். நீ தந்தா நான் திரும்ப உமக்கே தந்து விடுகிறேன். இது என் சுயநலம் அல்ல, உங்க ராஜ்யத்தை கட்ட நான் வருகிறேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? Give me a child so I can shut Penina. Give me a child so I can take and dance in the church. Give me a child so I can show off. Give me a job and I can do this. No, if you give me a child, I will give him back to you. Submission and sacrifice. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. வருஷம் ஜெபித்த ஜெபம் அன்னாளின் ஜெபம் மாறியது. She prays a different prayer. Amen. From change, she has gone through a change. தன் வாழ்க்கையே ஒரு பரிமாற்றத்தை கண்டது. ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, எனக்கு ஒரு மகனை கொடுங்க. a different prayer. அந்த காலகட்டத்தில் நம்ம வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, ஏலியின் நாட்களில் ஹோஃபினி, பினேகாஸ் ஆசாரியரின் பிள்ளைகள் கெடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், பாவத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் அப்படி வாழ்ந்ததுனால அந்த ஆலயத்தினுடைய பணிவிடைகளில் பல குறைவுகள் இருந்தன. ஆமென். இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் கர்த்தர் அந்நாளில் ஜெபத்தினுடைய சுயநலங்களை மாற்றி தேவ சித்தத்தின் பக்கமாய் அவளை கர்த்தர் திருப்பி தன் ஜெபத்தை அவள் மாற்றி சப்மிஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ் அவளுடைய பிரேயர்ல வந்தபோது கர்த்தர் சொல்றார், இப்போ எனக்கு புரியுது, எனக்கு இந்த ஆலயத்திற்கு ஒரு மகன் வேணும், அதை நீ கொடுக்கிறேன்னு சொல்றவாறு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு வசனத்தை அதுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவர் அன்னாள் சார்பில் இப்ப செயல்பட தொடங்கிட்டார். ஓகே,
நான் உனக்கு மகனை கொடுத்துருவேன் என்று அவர் செயல்பட தொடங்குகிறார். என 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, this is the confidence we have in approaching God. தேவனை சென்று அடைவதில், ஜெபிப்பதில் இதுதான் என்னுடைய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? that if we ask anything according to his will, he will hear us. ஒரு அலையில சொல்வீங்கன்னு நினைச்சேன். இதுதான் ஜெபிப்பதற்கு நான் அவர் அண்டை அப்ரோச் பண்ணுவதில் சிறந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னவென்றால், அவர் சித்தத்தில் நான் எதை கேட்டாலும் அதை கர்த்தர் எனக்கு தருவார். அப்ப இதுவரைக்கும் அண்ணால் கேட்டதை கர்த்தர் கொடுக்காமல் கர்த்தரே கற்பத்தை மூடி வைத்தார். காரணம், அந்த குழந்தை தான் கேட்கிறாள். ஆனா அந்த குழந்தை ஈந்தெடுக்கின்ற அந்த எண்ணம், அண்ணாளுடைய நோக்கம் தேவ சித்தமாக இல்லை. ஆனா இப்ப அவர் ஜெபித்த ஜெபம் தேவ சித்தமா இருந்ததுனால கர்த்தர் சொல்றார், என் சித்தத்துல கேட்கிற பாரு, நான் உனக்கு கொடுத்துருவேன்ட்டார். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? This is the confidence we have in approaching God, that if we ask anything according to his will. Hannah, your prayer was shallow and your prayer was selfish, but now your prayer is not shallow or selfish. Your prayer is submission and sacrifice. என்னைக்கு தெரியுமாங்க எழுப்புதல் வரும்? வரேன். இயேசு கிறிஸ்து சீஷர்ல கூப்பிட்டு, சிரிச்சிங்க, அது வரைக்கும் நன்றி. இயேசு கிறிஸ்து சீஷர்ல கூப்பிட்டு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார்? அன்றொன்றுள்ள அப்பம் எங்களுக்கு, அது அப்புறம், அது 3வது. முதல் என்ன தெரியுமா சொன்னாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் முதல்ல எனக்கு அடோரேஷன், என்னை வர்ஷிப் பண்ணுங்க, நான் தான் பெரியவர், என்னை அக்னாலேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர்ஷிப், பரமண்டல பிராவை. அதுக்கப்புறம் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல, புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற, நான் காமிக்கிற அஜெண்டா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரலோகத்தில் செய்யப்படுவதிலும் பூலோகத்திலும் என் சித்தம் செய்யப்படுவதாக. நம்பர் 2. நம்பர் 3, அதுக்கப்புறம் அன்றன்றுள்ள அப்பம் எனக்கு தாரும். அப்ப அன்றன்றுள்ள அப்பம் கேட்பது தப்பல்ல. ஆனா அன்றன்றுள்ள அப்பம் கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கீங்களா? அன்றன்றுள்ள அப்பம் அண்ணாலே அவளுக்கு இருக்கு, அதனால எனக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு நீங்க வரணும். முதல்ல என்ன அடோர் பண்ணணும், வர்ஷிப் பண்ணணும். 2, என் சித்தத்துக்குள்ள நீ வந்து கேட்கணும். நீ கேட்டினா அன்றன்றுள்ள அப்பத்துக்கு நான் கொடுத்துருவேன். எழுப்புதல் வருமா உலகத்துல? இந்தியான்னு சொன்னா அப்புறம் சில பிரச்சனை வரும், அதனால அந்த பங்கே வரல. உலகத்திற்கு எழுப்புதல் வருமா? வரும். எப்போ வரும்? என்னைக்கு? முதல் பரமண்டலங்கிற பிதா, 2 அவர் அஜெண்டா, அதுக்கப்புறம் நம்ம அஜெண்டா. இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க. உங்க அஜெண்டா என்னைக்கு ஓரம் போதோ, என்னைக்கு அவர் அஜெண்டா வருதோ, அன்னைக்கு தாங்க எழுப்புதல் வரும். அது வரைக்கும் எழுப்புதல் வர போறதே இல்லைங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேங்க. எதுவும் சொல்ல முடியாத காலகட்டங்க இது. ஒன் மோர் டைம் புரிஞ்சு கொள்றவங்களுக்கா சொல்றேன். என் அஜெண்டாவை முன்னாடி வைக்கிற வரைக்கும் எழுப்புதல் வருமானா நான் சொல்றேன், அண்ணாலே கற்பத்தை கர்த்தர் மூடி வைப்பார். ஆனா என்னைக்கு அண்ணால் என் அஜெண்டா வேணாம், என் பேர் வேணாம், என் புகழ் வேணாம், என் டிவி வேணாம், என் சபை அல்ல, என் மக்கள் அல்ல, என் ஊழியம் அல்ல, எதுவுமே அல்ல, எனக்கு உங்க சித்தம் தான் வேணும் என்ற சப்மிஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ் வந்து என் அஜெண்டா ஒதுக்கப்படும் போதுதான் தேவ அஜெண்டா வர முடியும். சும்மா எழுப்புதல் அதெல்லாம் வராதுங்க. It has come to a prayer. Our prayer must not be selfish and shallow. It must be submission and sacrifice. ஒரு 7-8 பேரை வச்சு ஒரு சபையை தொடங்கிட்டு இருந்தோம். வளரவே மாட்டேங்குதுங்க, வளரவே இல்லை. நானும் பயங்கரமாக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். செல் குரூப், அந்த குரூப்பு, கவுத்து குரூப் எல்லாம் கவுத்துடுச்சேன்னு. ஒரு நாள் இந்த பீடத்தில் வந்து, அப்போ சர்ச் கூட கிடையாது, ஒரு ஓட்டையாக இருக்கணும், ஒரு ஓடு கட்டிடம். இந்த பீடத்தில் படுத்து கடந்து சொன்னேங்க, ஆண்டவரே நான் ஒழுங்காக அமெரிக்காலே நிம்மதியாக இருந்திருப்பேனே, இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறோமே என்று. அன்றைக்கு அவர் பாதத்தில் யாரும் பார்க்கல, எலியசர் இல்லை, எவரும் இல்லை, தேவ சமூகத்தில் படுத்து கடந்து
அழுதோம் பாருங்க, ஜெபம் பண்ணோம் பாருங்க, அந்த ஜெபத்தினுடைய பதில் தான் 7000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபைக்கு வந்தார்கள். என்னை கேட்கிற அண்ணாக்களே, as long as your agenda is the primary focus, sometimes என்ற வேர்டு யூஸ் பண்ணுறேன், முறுமுறுக்கிற பிள்ளைகளுக்கும் சிலதை கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் நல்ல அம்மா. வளர்ந்தவங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், விளக்க முடியாது. முறுமுறுத்து வேணும் 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 வேணும்னு கேட்குற குழந்தைங்களுக்கும் சில அம்மா என்ன செய்யுது, கொடுக்குது. அதனால் அது வளர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் வளர்ந்தவர்கள் ஜெபமே என்னன்னா, என் அஜெண்டா வேணாம், உங்கள் அஜெண்டா என்று சொல்லும்போது தான் தேசம் எழுப்புதலை காணும். நான் ஜெபிக்கிறேன் இன்னைக்கு, கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் சீர்படுத்தி எங்கள் அஜெண்டா ஓரம் போகட்டும், உங்கள் அஜெண்டா வரட்டும், எழுப்புதல் என் தேசத்தில் என் கண்கள் காணும். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? நான் நம்புகிறேன். Before you come to the daily bread, we must see that His will, His agenda becomes ours. What Jesus means in this prayer is, we cannot ask God's kingdom to come until our kingdom leaves. I want to repeat that in English one time to somebody who listens in English. What Jesus means in that prayer is, we cannot ask God's kingdom to come until our kingdom leaves. Let our kingdom leave and let His kingdom come. 3 முறை சொல்ல போறேன், சபை பார்த்து சில ராமன் சொல்லுவோம். Let my kingdom leave and let His kingdom come. Let my kingdom go and let His kingdom come. And when that happens, revival comes to the nation. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? Amen. ஜெபம் நிஜமா நடக்கணும்னா, நிஜமான ஜெபத்திற்கு என்னுடைய அஜெண்டா போகணும், கர்த்தருடைய அஜெண்டா தொடங்கணும். She prayed, Hannah prayed according to His will. அவள் தேவ சித்தத்தில் ஜெபம் பண்ணினான். Praying and praying and praying and praying and praying and praying. And if God is not moving, one more time, இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். Praying and ஜெபிக்கிறேன், I'm praying and praying and praying. And if God is not moving, then maybe Hannah, God has something else in His mind. We must stop and change our prayer. Hannah, உங்க ஜெபம் ரொம்ப செல்ஃபிஷா, சுயநலமா, ஆழமில்லாத ஜெபமாவே ஜெபிச்சுட்டே இருந்து இன்னும் நடக்காம இருக்குன்னா, நம்ம ஜெபத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோமோ? We must come to submission and sacrifice. Then God begin to move. எப்போ அண்ணா ஜெபத்தை மாத்தினாலோ கர்த்தர் செயல்பட தொடங்கிட்டார், கற்பத்தை திறக்க தொடங்கிட்டார். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறேன். ஏன்னா ஜெபிப்பது ஒரு பங்கு, இதுக்கும் வேதம் வசனம் உண்டு. காருக்காக, வேலைக்காக, குடும்பத்திற்காக, கற்பக்கணிக்காக எல்லாம் கேட்குறத விட நான் இப்படி கேட்குறேன், இதெல்லாம் கேளுங்க. இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் கேளுங்க. ஆனால் இதெல்லாம் உனக்கு கர்த்தர் தருவது எதற்காக? தேவ ராஜ்யத்தை நீங்கள் இம்பேக்ட் பண்ணுவீங்களா? எனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடும், 3 காரும், 7 கற்பக்கணியும், 50 கோடி பேங்க் பேலன்ஸும் கொடுத்து நீயும் பொண்டாட்டியும் கவுந்து தூங்குறதுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் என் ராஜ்யத்திற்கு? நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன், நீ கேட்டதெல்லாம் உனக்கு தருவேன், ஆனால் அது என் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்குமா? I want to come give you a third point here. உங்களுக்கு ஒரு 3வது பாயிண்ட்டை கொடுத்துட்டு என் செய்தியை நான் முடித்திட விரும்புகிறேன். இப்படி சொல்ல போறேன், உங்கள் மூலியமாய் இருக்கீங்களா? உங்க மூலியமா ஆசீர்வாதத்தை தன் ராஜ்யத்திற்கு சேர்க்கணும்னு கர்த்தர் நினைச்சா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் நம்புகிறேன். அண்ணாவின் கான்டெக்ட்ல God can give a blessing to you if He can get a blessing through you. உங்க மூலம் ஆசீர்வாதத்தை தன் ராஜ்யத்திற்கு சேர்க்க கர்த்தரால முடியும் என்றால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர என் தேவன் மறுக்கவே மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இப்படி கேட்க போறேன், எத்தனை இந்த 21 நாள்ல என்னென்ன கர்த்தர்கிட்ட கேட்டீங்க? அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க யாரா இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க, அவர் ராஜ்யத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க, அவர் ராஜ்யத்தில் எப்படி நீங்க வாழ போறீங்க? நான் நினைக்கிறேன் கர்த்தர், he is interested. I will give you a blessing if I can get a blessing through you to my kingdom. Amen. Hallelujah. தேசம் அழிவை காணுகிறது, உலகம் கொரோனாவால் தத்தளிக்கிறது. நாம் உயர்ந்து பார்த்த நிறைய மனிதர்கள் நேற்றைக்கு நம்மை விட்டு கடந்து போனார்கள்.
நேத்திக்கு காலையில் ஒரு பாஸ்டர் இங்கேருந்து புறப்பட்டு போகிற வழியில் திருமங்கல தண்டை ஒரு ஆக்சிடெண்ட், குடும்பம் முழுவதுமே இறந்து போய்விட்டார்கள். காலையில் 4:30 மணிக்கு எனக்கு செய்தி. திடுக்கிட்டு நிற்கிறோம். நேற்றைக்கு பார்த்த தலைவர் இன்னைக்கு இல்லை. பல முறை தூத்துக்குடிக்கு போகும்போது நிறைய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றன. ஏன்னா அவர் அடிக்கடி போவார் போட்டிருக்கு, நம்ம எப்பயோ ஒரு வாட்டி போவோம். ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்து போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கின்றன. புன்னகை பூத்தவராகவே இருப்பார். இன்றைக்கு இல்லை. மறைந்து மறைந்து போகிற ஆபத்து நிறைஞ்ச இந்த உலகத்தில் என்னை கேட்கிற அன்பானவர்களே, என்னை கேட்கிற திருச்சபையே, குறிப்பாக நியூ லைஃப் மக்களுக்காக நான் பேசுகிறேன். உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, இது வழக்காடுகிற போராடுகிற ஒருத்தர் சண்டை போடுற நேரம் அல்ல. தேவ அஜெண்டாவுக்காக நம்ம எஜெண்டாவை தள்ளி வச்சுட்டு எழுப்புதலுக்காய் காத்திருக்கிற ஒரு நேரம் என்று நான் நம்புகிறேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? என் ஊழியம் என்பதை ஒதுக்கிட்டு அவர் ராஜ்யம் என்பதற்கு இறங்குவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஒரு சொல்ல மாட்டீங்களா? We are focused on only what we want. கஷ்டங்களுடைய தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்னை நிறைய பேர் சொன்னாங்க, இதை பண்ணுங்க பாஸ், இப்படி பண்ணுங்க, இதை போடலாம், அதை போடலாம், அக்கௌண்ட்டை போடலாம், என்னென்னமோ போடலாம். நான் இப்படி நினைக்கிறேன், இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. எனக்கு இருக்கின்ற பலத்தோடு இந்த 2 நாட்கள் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வசனத்தில் என் ஜனங்களை நான் கட்டிகிட்டே இருப்பேன். என்னைக்கு சபை திறந்து எல்லாரும் வரலாம் என்று சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நான் கூட மாட்டேன். பட் ஐ வாண்ட் டு லைன் அப் வித் த வில் ஆஃப் காட். நாங்கள் குறையணும், நீங்கள் பெருகணும். நீங்கள் வளரணும், நாங்கள் செருகணும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் ராஜ்யம் வளரணும், நாங்கள் மறைஞ்சு போயிடணும். அப்படியே 120 வருஷம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்து எல்லாரையும் கவுத்தெல்லாம் வாழணுன்ற ஆசை இல்லை. நாங்கள் மறைஞ்சு போவோம். தலைமுறைகள் உங்கள் ராஜ்யம் வளரட்டுமே. அடுத்த ஒரு தலைமுறை தமிழகத்தில் எழுந்து வரட்டுமே. ஒரு சொல்ல மாட்டீங்களா? தகப்பன்மார்களா நின்று அவர்களை வளர்ப்போமே. ஒரு அலையிலே சொல்லுங்களேங்க. We must line up with the will of God. இந்த 21 நாள் ஜெபத்தில், கர்த்தாவே நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க? என்ன கேட்டுட்ருக்கீங்க? என்ன பெரிய பெரிய காரியத்தை கேட்குறீங்க? என்ன கேட்டாலும் இன்னைக்கு நீங்கள் இன்னொரு ஜெபத்தின் பங்குக்கு வரணும். First prayer is selfish and shallow. It's all about my pain. It is all about my regrets. It's all about that she has, I don't have. அவளுக்கு இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு இல்லையேன்னு ஜெபக்குறிப்பின் ஜெபம். ஆனால் அதை மாற்றி கொஞ்சம் தூரத்தில் அவள் ஜெபம் சொல்லுகிறது, இப்போ நான் ஜெபக்குறிப்பை எழுதிட்டு என் சுயநலத்துக்காக வரல. இதுக்கு மேலே எனக்கு 50 பிள்ளை 20 பிள்ளை வேணுன்ற ஆசை இல்லைங்க. நீங்கள் ஒரு மகனை எனக்கு கொடுத்தா அந்த ஒரு மகனை திரும்ப நான் உமக்கே தந்து விடுவேன். சப்மிஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ். அந்த வார்த்தையை சொன்னால் இல்லையோ கர்த்தர் ஆசையை தொடங்கிட்டார். ஆமென். புட்டின கற்பத்தை கர்த்தர் மீண்டும் திறக்க தொடங்கினார். We are preoccupied with so many things in our life that is blocking the agenda of God. Hallelujah. Comparison. I am bitter. I am mad. I am angry. Oh, people are shouting at each other. Hallelujah. So focused on what I want. எனக்கு என்ன வேணும் என்பதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டிட்டு இன்னைக்கு இப்படி கேட்போமா? சேஞ்ச் மை ஹார்ட் டு காட். சேஞ்ச் மை ப்ரேயர். எனக்கு குழந்தை கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு வீடு கிடைக்குதோ இல்லையோ, கார் கிடைக்குதோ இல்லையோ, இந்த ஜெப நாளில் எனக்கு ஒன்று வேணும். இதெல்லாம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு ஒன்று செய்யுங்க. என்ன நீங்கள் மாற்றுங்க, என் ஜெபத்தை மாற்றுங்க. I want to come to that place. எனக்கு அது இது வேணும் என்பதை காட்டலும் நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒருவேளை சில விஷயங்கள் இன்னும் நடக்காமல் அண்ணாவுக்கு தாமதிப்பதற்கு காரணம் இன்னும் முழுமையான அர்ப்பணிப்புக்கு நீங்கள் வரவில்லையோ, அதனால தானோ இருக்குமோ என்று நான் யோசிக்கின்றேன். கம் டு த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் அசைவாடினார். சப்மிட் பண்ண, சாக்ரிஃபைஸ் பண்ண, தியாகத்தோடு மகனை கொடுப்பேன்னு சொன்ன அவளுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். அல்டிமேட்லி ஆண்டவர் கேட்டதே கொடுத்தார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? முறுமுறுத்து வெறுப்போட கசப்போட அவளுக்கு இருக்கு எனக்கு இல்லைன்னு கேட்டதான் திரும்ப கொடுக்குறார். எதுவும் என்ன பண்ணுங்க, கேட்டதை தான் கொடுப்பார். கொஞ்சம் தாண்டி போகிறேன். அவளுடைய பேர் என்னங்க? அன்னாள். அன்னாள் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? கிரேஸ், கிருபை. அவ இப்போ ஒரு மகனை கேட்டா கர்த்தர் அந்த ஒரு மகனை கொடுத்தாரா இல்லையா? சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் அவர் என்ன செய்தார்? ஆண்டவருக்கு கொடுத்துட்டா. ஆண்டவர் சொல்றார், பாரு
என் வழியில் வந்து என் சித்தத்தில் நீ கேட்டினா நான் எனக்கு வேண்டிய, ஏன்னா என் ஆலயத்தில் வேற ஆசாரியன் தேவை, இவரும் கேடு கட்டு போயிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு சாமுவேல் தேவை. என் திட்டத்தையும் நிறைவேற்றிட்டு உன் பேரு கிருபை பாரு, கிருபைக்கு நம்பர் எத்தனைங்க? 5. 1 + 5 நான் உனக்கு கொடுத்து முடிச்சிருவேன்ட்டார். என் ஆண்டவர் கஞ்ச பிஸ்னாரி கிடையாதுங்க. அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். When she came to submission and sacrifice and said, if you give me one son, I will give him back to you. கர்த்தர் சொன்னாரு, உன்னை நான் பேர் சுட்டி பெயர் சொல்லி அழைக்கும் போது உன்னை அண்ணாளுன்னு கூப்பிட்டேன், உன் மேல கிருபைன்னு கூப்பிட்டேன். அந்த ஒன்னை எனக்கு கொடுத்த பாரு, நான் இந்த பூமியில உன்னை பெணினால் முன்னாடி, அந்த வார்த்தை சொல்ல விரும்பல, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் அப்படி இப்படியெல்லாம் உன்னை ஓரங்கட்டியெல்லாம் விட மாட்டேன். எத்தனை நாள் தான் உன் சத்துருக்கள் உன்னை ஏளனம் பண்ணி உன்னை ஒரு மாதிரி பண்ண விடுவாங்க? நான் காலத்தை உருட்டும் போது, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா, என் அஜெண்டாவை நிறைவேற்றி உன்னையும் நான் நிரப்பி உன் கற்ப கனிகளை ஆசீர்வதிச்சிருவேன்ட்டார். God gave her 6. 1 + 5 சொல்லுங்களேன். 1 + 5 is a number of grace. அன்னாள் என்றாலே கிருபை. 5 கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்த மகத்துவத்தை தானே நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை முழுமையா நம்புவீர்கள்? நெக்ஸ்ட் டிமென்ஷன், அடுத்த அளவு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? டோன்ட் ஹோல்ட் ஆன் டு சம் திங்ஸ். சிலதை பிடிச்சிட்டு அப்படியே இருக்காதீங்க, அதை விட்டுடுங்க. தேவராஜ்யத்துக்கு வாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். நெக்ஸ்ட் டிமென்ஷன் பிளஸ்ஸிங் வரணும்னா நான் நம்புறேன், அண்ணாலே இந்த ஜெபத்தை கொஞ்சம் மாற்று, அப்போதான் அடுத்த எழுப்புதல் வரும். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, சீக்கிரம் எங்கள் சாமுவேலை தாங்க, எழுப்புதல் என் தேசத்தில் வரட்டும். ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்களை ஆசீர்வதிச்சாரா? என்ன சொல்கிறேன், அதை கர்த்தருக்கே திரும்ப கொடுத்துருங்களேன். அந்த ரட்சணத்தை, அந்த ஆசீர்வாதத்தையும் எத்தனை பேர் கர்த்தருக்கு திரும்ப கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? இன்னொரு கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன், கர்த்தர் உங்களை மன்னிச்சாரா? நீங்கள் செஞ்ச எல்லா தப்பும் மன்னிச்சாருன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதை திரும்ப கொடுத்துருங்களேன், மன்னிச்சிருங்களேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நீங்கள் மன்னிப்பீங்க? அண்ணாவை கர்த்தர் மாற்றினார். She got to a place and God said, now I am ready to answer. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்குற 21 நாள் ஜெப நாட்களை சொல்கிறேன். நம்ம ஜெபத்தை மாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். எல்லா நாளும் வெண்டிங் மிஷின் கிட்ட போய் எனக்கு அது கொடு, இது கொடு, அது கொடு, இது கொடு, அது கொடுன்ற நாள் போய் எதுவுமே கொடுக்கலனா பரவாயில்லங்க, எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறவங்க யாரா இன்னைக்கு என் சத்தத்தை கேட்குறீங்கன்னா கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லிடுங்க பார்க்கலாம். யூ மஸ்ட் கெட் தேர் இன் ப்ரேயர். ஆனால் அங்கே போகும்போது ஏன் ஆண்டவர் மற்றவங்கள மாதிரிலாம் அடிச்சு கொள்றவரெல்லாம் கிடையாதுங்க. அந்த ஒன்றை என் ஆலயத்துக்கு எடுத்துப்பேன், ஆனால் உனக்கு தேவையான உன் பேருக்கு ஏற்ற, உன் அழைப்புக்கு ஏற்ற, உன் மேலே வச்ச அபிஷேகத்திற்கு ஏற்ப, உன் மேலே வச்ச கிருபைக்கேற்ற 5 நான் உனக்கு தராமல் விட மாட்டேன். தேவராஜ்யத்தை தேடினவர் யாரும் வெட்கப்பட்டு போன வரலாறு இல்லையே. ப்ரேயர், this is the title. Prayer changes things, but in the process of prayer changes you and me. Amen. ஜெபம் எல்லாத்தையும் மாற்றும். ஆனால் ஜெபிக்கிற பாதையில் ஜெபித்து வளர வளர ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றுவது மட்டுமல்ல, ஜெபம் என்னையே மாற்றி விடுகிறது. அவருக்காய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபத்தில் பல விஷயங்களை கர்த்தரிடத்தில் கேட்குறோம். ஆண்டவரை, நீங்கள் தர்ற சாமுவேலை நான் திரும்ப உமக்கு தந்துடுறேன், அந்த சாமுவேலை நான் உமக்கு மீண்டும் ஒப்பு கொடுக்குறேன். He came to God. ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். என் சத்தத்தை கேட்டு இன்னும் கர்த்தர் பாதத்தில் வராத யாரேனும் என் சத்தத்தை கேட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் அவர் சமூகத்திற்கு வாங்க. ஆஃபர் யுவர் செல்ஃப் ஆன் தி ஆல்டர். கம், ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். பல போராட்டங்களில் உலகத்தில் உங்களை கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? This day I have taught you about the prayer of Anna. Just 2 simple points. 1, she prayed so selfishly, so shallowly, and God shut her womb. But when she prayed with sacrifice and submission, God opened the womb of Hannah and gave her 1+ grace. இன்னொரு முறை சொல்வீங்க, ஆமென். 1+ grace. 5 கொடுத்தார். Come to him. அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். Shall we stand in the presence of God? இயேசு அழைக்கிறார். அந்த பாட்டு பாடும்போது
ஒரு இன்டர்நெட் ஆல்டர் காலாக இருக்கட்டும், என்ன போராட்டத்தில் மகனே நீ இருக்கிற, மகளை என்ன போராடிட்டு இருக்க, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இதுவரைக்கும் வாழ்க்கை இயேசுக்கு கொடுக்கலையா? சீக்கிரம் இன்றோ ஒரு நாள் கர்த்தர் அனுமதித்தா நியூ லைஃப் சர்ச் ஓப்பனாக இருக்கும், இல்லைனா எவ்வளோ சர்ச் ஓப்பனாக இருக்கும். பட் மேக் ஹிஸ் கிங்டம் யுவர் ப்ரையாரிட்டி. தேவ ஜனங்களை பார்த்து சொல்றேன், நமக்காகவே கேட்டு 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 வாழ்ந்த நாட்கள் போய் எனக்காக கேட்கலப்பா, கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, அதை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். நான் உங்க பாதத்துக்கு வந்து விடுகிறேன். நீ எனக்கு தந்தா நான் அதை உமக்கே திரும்ப தந்துடுவேன். கலைஞ்சி நிரப்பிடுவாருங்க, உங்க உதரத்தை நிரப்புவாருங்க, உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். Whoever is listening to this voice, சத்தம் கேட்கிற யாரா இருந்தாலும் எழுந்து இயேசுவண்டே ஓடி வாங்க. கரம் விரித்து உன்னை அழைக்கிறார், கரம் விரித்து உன்னை அழைக்கிறார். கட்டின வீடு, நிலம், பொருள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். நிலைப்பது ஒன்றுதான், நானும் என் ஆண்டவரும். என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். இருந்தால் வேதங்கள் எண்ணியே என்னை ரட்சிப்பாரே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். வேதங்கள் பெற்றிடுவார் என்று உணர்ந்த நீ இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவ ஜனங்கள் ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா கரங்களை மேல உயர்த்தும் போது, நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றிப்பா. அண்ணால் she began surfacedly, துவங்கும் போது ஜெபந்தான், fasting, but the motivation was just to compare herself with Peninnah. On the surface she was praying, but the motivation was selfishness and shallowness. But then she moves on praying. ஆனா ஜெபத்தின் ப்ராசஸ்ல கர்த்தர் அண்ணாலையே மாத்திட்டார். prayer changed her. அவள் மாறி இப்ப ஜெபிக்கிறாள், எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை, நீங்க ஒண்ணு தந்தா அந்த மகனை நான் உமக்கே தந்துடுறேன். And God began to move on the behalf of Hannah. Things began to change. தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை காண நான் ஜெபிக்கிறேன். என் சத்தம் கேட்கிற பிள்ளைகள் உம்மிடத்தில் என்னென்ன கேட்டார்களோ கேட்டதெல்லாம்
நீங்க கொடுத்துருங்க டேடி. பட் நாங்க கேட்பதெல்லாம் எங்க சுயநலத்துக்காக கேட்கல. எங்கள் மூலம் தேவ ராஜ்யம் இம்பாக்ட் பண்ணப்படணும். எங்க மூலியம் சுவிசேஷ எதிரொலிகள் எழும்பணும். எங்க நிமித்தம் ஊழியர்கள் தங்கப்படணும். என் அபிஷேகத்தின் நிமித்தம் நிறைய பேர் வாழணும்ப்பா. அதற்காகத்தானே அந்த கிருபை எங்க மேல வச்சீங்க. நீங்க குறைவுள்ள தெய்வம் அல்ல, கெட்டதை தருவார். ஆனா தருவதற்கு முன்பு உங்களையும் கர்த்தர் மாற்றி விடுவார். அன்னாள் changed. She changed completely. Prayer changes you. இந்த ஜெபத்தின் நடுவில் உங்களை பார்த்து 3 முறை சொல்வேன், கைவர்த்தி ஆமென். ஜெபம் உங்களையே மாற்றிவிடும். இந்த process of prayer, ஜெபத்தினுடைய இந்த வழியில் நீங்களே மாறிவிடுவீர்கள். ஜெபத்தில் கேட்கிற பொருட்களை காட்டிலும் எதை காட்டிலும் ஜெபம் உங்களையே மாற்றி விடுகிறது. Create in me a clean heart and renew a right spirit within me. எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், மகத்துவத்தில் எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்து அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.